ஜபத்தோடு நாம் காணப்படுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் இந்த வசனத்தை நேற்று அந்த வீட்டு கூட்டத்திலே கொடுத்தேன். இதுவும் 18வது வசனத்தையும் அந்த இடத்துல நான் கொடுத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் 14 நமக்கு தெரிந்த வார்த்தை தான். 3வது வசனம், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு, ஆண்டவர் யாரை சேர்த்து கொள்வார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோடு நாம் காணப்படுவோம். இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் இந்த 14வது அதிகாரம் நம்ம பல முறை இதிலிருந்து நிறைய வசனங்களை நாம் தியானித்து இருக்கிறோம். 1வது வசனத்தில் போட்டிருக்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலையும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் என்ன செய்கிறேன், ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்து நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, நான் முன்னால் உயிர்த்தெழுந்த இயேசு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே எல்லாரும் வானத்தை எடுத்துக்கொள்ளப்படுவதை பார்க்கிறாங்க. அங்கே சொல்லப்படுகிறது, கலிலேய மனுஷரே ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? இந்த இயேசுவானவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அல்லேலூயா. மனிதன் சொல்லுகிற வார்த்தை மாறி போகும், ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. இங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும். அப்போ அவருடைய வருகை அது சீக்கிரம் என்பதை நாம் ஒரு நாளும் நாம் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கு வருகை குறித்ததான நிறைய வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம், எல்லா செய்திகளும் இன்றைக்கு கேட்கிறோம். ஆனால் ஆண்டுடைய வருகை குறித்து சத்தியங்கள் கேட்கப்படுகிறது இப்போ அரிதான காலத்தில் வந்து விட்டோம். அல்லேலூயா. அப்போ இங்கே 3வது வசனத்தில் சொல்லப்பட்டு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்ன செய்வேன். அப்போ நான் மறுபடியும் நான் வருவேன்னு சொல்லியிருக்கிறார். மறுபடியும் வருவேன்னா கண்டிப்பா என்ன செய்வார், வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கூட சில நேரம் நம்ம சொல்லுவோம், ஒரு வீட்டுக்கு கண்டிப்பா இன்னைக்கு வாரேன்னு சொல்லுவோம். ஆனா என்ன செய்ய முடியாது, வர முடியாத நிலைமை இருக்கும், வர மறந்துருப்போம். ஆனாலும் ஆண்டவர் சொன்னார்னா கண்டிப்பாக அதன்படி செய்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. நான் மறுபடியும் வந்து நான் உங்களை என்னிடத்தில் என்ன செய்வேன், சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய ஆண்டவருடைய வருகை மிக 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 சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் காணப்படுகிற அத்தனை அடையாளங்களும் இன்னைக்கு நிறைவேறி கொண்டு இருக்கிற காலத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னும் கர்த்தருக்கு ஆண்டவர் சேர்த்துக் கொள்வது மட்டுமல்ல, சங்கீதம் 27வது சங்கீதம் 10வது வசனத்திலே நாம் வாசித்தோமானால், என் தகப்பனும் என் தாயும் 27:10 தானே, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை என்ன செய்வார், சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. இந்த வசனம் தான் எங்க அம்மா கர்த்தருக்கு இறந்த புதியதுல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கைவிடப்பட்ட நேரத்தில் இருக்கும்போது இந்த வசனம் தான் என்னை ஆறுதல் படுத்துறது. அல்லேலூயா. உன் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை என்ன செய்வார். அப்போ ஆண்டவர் சேர்த்து கொள்வதற்கு என்ன செய்ய போகிறார், வரப்போகிறார். அல்லேலூயா. நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த ஸ்தோத்திரம், அவர் இருக்கிற இடத்துல நாமும் இருக்க வேண்டுமானால் அதற்கு தகுந்தவாறு நாம் என்ன செய்யணும், பாத்திரவான்களாய் காணப்படணும். அல்லேலூயா. 65வது சங்கீதம்
4வது வசனம். 4 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 65:4. உம்முடைய பிரகாரங்களிலே வாசமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிற. அப்ப சேர்த்துக் கொள்கிறவன் யாரு? அப்ப அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு சேர்க்கப்படுகிறவன் யாரு? பாக்கியவான். நீங்களும் நானும் அவராலே நம்ம என்ன செய்யணும்? சேர்த்துக் கொள்ளப்படணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையாலே இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் யாரை சேர்த்துக் கொள்வார் என்று தான் நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் இப்போ நம்ம வீடு இருக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாரையும் வீட்டுக்குள்ள சேர்த்துக் கொள்வோமா? நமக்கு பழக்கப்பட்ட, நமக்கு தெரிந்தவங்க, முக்கியமானவங்களை மட்டும்தான் வீட்டுக்குள்ள என்ன செய்வோம். சிலர் பார்த்தீங்கன்னா வெளியே வச்சே பேசி அனுப்பிடுவாங்க. சிலர் ரொம்ப பழக்கம்னா உள்ளே வச்சு பேசுவாங்க. ஸ்தோத்திரம். ரொம்ப பிரியமாக இருக்கிறவங்க அடுப்படி வரைக்கும் கூட என்ன செய்வாங்க, போயிட்டு வருவாங்க. அல்லேலூயா. இல்லைன்னா வெளியே கேட்டோடு கூட சிலரை என்ன செய்வாங்க, அனுப்பி விடுகிற உண்டு. ஆனால் நம்மளை ஆண்டவர் அவர் கூட்டி சேர்க்கும்படி என்ன செய்ய போகிறார், வரப்போகிறார். யாரை கூட்டி சேர்ப்பார் அப்படின்னு தான் இன்றைக்கு பார்ப்போம். முதலாவது காரியம், யாரை சேர்ப்பார்? மார்க்கு சுவிசேஷம் 13வது அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான். 13:27. அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தம்மாலை தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை மட்டும் 4 திசைகளில் இருந்து. அப்ப யாரை கூட்டி சேர்ப்பார்னா, 4 திசையில இருந்து ஜனங்களை என்ன செய்வார், கூட்டி செல்வார். 4 திசையிலிருந்து எல்லாரையும் அல்ல, நல்ல கவனிங்க, எல்லாரையும் ஆண்டவர் கூட்டி சேர்ப்பார் அல்ல, அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஆண்டவர் என்ன செய்வார், கூட்டி சேர்ப்பார். யோவான்ல நான் வாசிக்கிறோம் 15-16 நினைக்கிறேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். அப்ப யாரை ஆண்டவர் தெரிந்து கொள்வார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வாசிக்கிறோம், ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை ஆண்டவர் என்ன செய்வார், கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. நீங்களும் நானும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறோமா? ஸ்தோத்திரம். நம்ம தெரிந்து கொள்ளாம தான் இருந்தோம். கர்த்தர் நம்மளை என்ன செய்தார், தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாரை தெரிந்து கொள்கிறார் அப்படின்னா, சங்கீதம் 4வது சங்கீதத்தில் 3வது வசனத்தை வாசித்தால், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று என்ன செய்தார், தெரிந்து கொண்டார். 4:3. அப்போ பக்தியாய் ஆண்டவருக்கு யார் ஆண்டவர் மேல பக்தியா இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் என்ன செய்வார்னா, அவர் கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று. ஆமென். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். முதலாவது காரியம், நீங்களும் நானும் ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் இருக்கிறோம். தெரிந்து கொண்டாரா இல்லையா? எவ்வளவு பேர் நம்முடைய தெருவில் இருக்கிறாங்க, நம்ம ஊரில் இருக்கிறாங்க, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்காங்க. எத்தனையோ முறை அவங்கள கோயிலுக்கு கூப்பிட்டு வராங்களா? வரமாட்டேங்காங்க. எவ்வளவு சொன்னாலும் சரி, என்னதான் சொன்னாலும், எவ்வளவு ஆலோசனை கொடுத்தாலும் என்ன செய்ய மாட்டேங்காங்க, வருவதற்கு மனம் இல்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சர்ச்சில் நடந்துக்கிட்டு இருந்து கடம்பூரில் ஸ்தோத்திரம். ஒரு அம்மா அப்படி கையை வச்சுக்கிட்டு அந்த கோழிக்கடை பக்கத்தில் அப்படி சோகமாக நின்றுக்கிட்டு இருந்துச்சு. ஸ்தோத்திரம். அப்போது நான் வெளியே போகிறேன், இது நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்துச்சு, பாட்டு பாடத்தை வைக்க எல்லாம் கவனிச்சுங்க. அப்போ நான் சொன்னேன், உள்ளே வந்து உட்காருங்க. வெளியே நிற்கையில் வந்து கொஞ்சம் உள்ளே உட்காருங்கன்னா, வேண்டாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு என்ன செஞ்சுட்டு போயிட்டு. ஸோ ஒன்றும் இல்லை, வெளியே நின்று கேட்க விட உள்ளே வந்து என்ன செய்யுங்க, உட்கார்ந்து கேளுங்கன்னு சொன்னேன். அவ்வளோதான் சொன்னேன், ஓடிட்டு. அப்போ ஸ்தோத்திரம், எத்தனை கேட்டாலும் ஆண்டவராலே நம்ம என்ன ஆகியிருக்கணும், தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. தெரிந்து கொண்டதுனால தான் இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபை நம்ம தெரிந்து கொள்ளவில்லை, எந்த ஊழியக்காரன் எந்த மனுஷன் நம்மளை தெரிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் நம்ம என்ன செய்தான், தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 106வது சங்கீதம் 20வது வசனத்தை வாசிங்க. 106வது சங்கீதம்
20வது வசனமும் 23வது வசனம். 20 வாசிங்க. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே. அப்போ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே. அப்போ நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் யாரால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம்? ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட. 23 வசனம் 20ல இல்லை 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 கர்த்தர் கிறிஸ்துவ. அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்மை மோசேயை தெரிந்து கொண்டது போல நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. யோவான்ல வாசிக்கிறோம், நீங்க என்ன தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை என்ன செய்தேன். நம்முடைய தேசத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 145 கோடியா 150 கோடி பக்கம் என்ன செய்கிறது? ஸ்தோத்திர மக்கள் தொகை இருக்கிறார்கள். அடுத்து ஸ்தோத்திரம் எத்தனை மாநிலம்? 28 மாநிலமா? 28 மாநிலம் இருக்கிறது. 1652 மொழிகள் பேசுகிற மக்கள் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. அவர்களுக்கு மத்தியில் உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்னா தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ ஜனங்கள் இருக்க, நம்ம கிராமத்தில் எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் நம்மளை ஆண்டவர் எதற்கு தெரிந்து கொண்டார் என்று சொன்னார்? அவரோடு கூட நாம் சேர்த்து கொள்ளப்படுவதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகம் நமக்கு நிலையானது அல்ல. இந்த உலகத்தில் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, போகும்போது ஒன்றும் கொண்டு போவதோ இல்லை. ஆகையால அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாய் நாம் என்ன செய்யணும்? மாறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப யாரை ஆண்டவர் நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு மறுபடியும் வந்து நான் உங்களை சேர்த்துக்கொள்ள. யாரை சேர்த்துக் கொள்வார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை சேர்த்துக் கொள்வார். இரண்டாவது யாரை சேர்த்துக் கொள்வார்? வாசிங்க பார்ப்போம். நெகேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் என்னிடத்திலே திரும்பி என் கற்பனைகளை என்னிடத்தில் முதல்ல திரும்பணும். திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அதன்படி நீங்கள் செய்வீர்களானால் உங்களிலே அவங்களே எங்க இருந்தா ஒரு கடையாந்தரத்தில் இருந்தாலும் அவங்களை நான் என்ன செய்வேன்? என்னிடத்தில் சேர்த்து என் நாம விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு அவர்களை நான் கொண்டு வருவேன் என்று. எங்க இருந்தாலும் சரி அவங்களை நான் என்ன செய்வேன்? கொண்டு வருவேன் என்று தேவரீர். போதும். அப்ப இரண்டாவது காரியம், யாரை ஆண்டவர் கூட்டி சேர்ப்பார் என்று சொன்னால் அவரிடத்தில் திரும்பினவர்களை. அதாவது உண்மையான மனம் திரும்புதல் என்ன செய்யணும்? மனம் திரும்பி இருக்கிறது போல நடிக்கக்கூடாது. சோத்திரம். சிலர் கை தட்டுவாங்க, சோத்திரம் ஓங்கி ஓங்கி அடிக்கிற மாதிரி இருக்கும், ஓசையே என்ன செய்யாது? வராது. பாடுற மாதிரி ஆப்பாங்க, பாட்டு வாயில என்ன செய்யாது? வராது, சத்தம் வராது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் நான் பார்த்துருக்கிறேன், சும்மா பாட்டு பாட மாட்டாங்க, சும்மா ஆராதிக்க மாட்டாங்க, மைக்கை கொடுத்தா போதும் மைக்கே உடைஞ்சிரும், அப்படி பாடுவாங்க. அப்படி இல்லை, நம்ம ஸ்தோத்திரம் மைக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நல்லா பாடணும், நல்லா ஆராதிக்கணும். அல்லேலூயா. அப்ப இரண்டாவது யாரை ஆண்டவர் கூட்டி சேர்ப்பார் என்று சொன்னால் ஸ்தோத்திரம் மனம் திரும்பின அவரிடத்திலே திரும்பினவர்கள் ஆண்டவரிடத்தில் என்ன செய்வார்கள்? சேர்க்கப்படுவார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்பணும், மனம் திரும்புங்கள், அப்பொழுதுதான் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. அப்போ மனம் திரும்புதல் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்படவே முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்கிறோம், நம்முடைய பேச்சு, நம்முடைய பார்வை, நம்முடைய செய்கைகள் எல்லாமே சரியா என்ன செஞ்சிருக்கணும்? திரும்பி இருக்கணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்னால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நனையாத பாவி இப்ப நனைஞ்ச பாவியா இருக்கக்கூடாது. ஞானஸ்தானத்தினால நனைஞ்ச பாவியா இருக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனம் திரும்புதல் என்ன செய்யணும்? காணப்படும். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து என்ன சொல்றாரு பாருங்க.
அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. நல்ல கவனிங்க. அறியாமையுள்ள காலங்கள், அறியாமையில் உள்ள காலங்களிலே தேவன் முன்னாலெல்லாம் பார்த்தா ஸ்தோத்திரம், அதெல்லாம் ஆண்டவர் கண்டுக்கிடல. அறியாமையுள்ள காலத்தில் தேவன் காணாதவர் போல இருந்தார். நல்ல கவனி. எப்பொழுதோ எல்லாரும் என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள எங்கும் இருக்கிற எல்லா நாட்டில் இருக்கிற மனுஷருக்கும் அல்லேலூயா எல்லாரும் என்ன செய்யணும்? திருநெல்வேலிக்காரங்க மட்டுமல்ல, தாளையத்துக்காரங்க மட்டும் மனம் திரும்பல, எல்லாருமே என்ன செய்யணும்? மனம் திரும்பி இருக்கணும். மனம் திரும்பினால் மாத்திரமே ஆண்டவரிடத்தில் சேர்க்கப்படுவார்கள். அல்லேலூயா. நான் ஸ்தோத்திரம் நேற்று சொன்னது போல கிறிஸ்துவ பேரை வச்சுக்கலாம், கிறிஸ்துவ சர்ச்சுக்கு வரலாம், நான் ஆவிக்குரிய சபையில் நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லலாம். வருகிறதுனால அல்ல, உண்மையான என்ன இருக்கணும்? மனம் திரும்புதல் இருக்கணும். அல்லேலூயா. மனம் திரும்புதல் இல்லாம எந்த சபையில ஆராதித்தாலும் ஆண்டவரால் சேர்க்கப்படவே கூட்டி சேர்க்கப்பட முடியாது. அல்லேலூயா. மனம் திரும்பி இருக்கிறோமா? இன்னொரு இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை என்ன செய்யணுமா? கொடுக்கணும். மனம் திரும்பணும். மனம் திருப்பி இருப்போமானால் அதற்கு ஏற்ற கனி உள்ள ஒரு வாழ்க்கை, ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? காணப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அறியாமையில் உள்ள காலத்தில் தேவன் காணாதவர் போல இருந்தார். ஆனா இப்போ இங்க காணப்படுகிற எங்கும் உள்ள மனுஷரும் எல்லாரும் என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும் என்று என்ன செய்யறாரு? அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனம் திரும்பும். மனம் திரும்பி இருப்போமானால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நம்மிடத்தில் ஸ்தோத்திரம். ஆண்டவர் எதை எதிர்பார்த்தாரு? கனியை எதிர்பார்த்தார். ஸ்தோத்திரம். நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில கனி கொடுக்கிற மரத்தை இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை ஆண்டவர் சுத்தம் பண்ணி அதை என்ன செய்யறாரு? உரம் போட்டு அது இன்னும் அதிக கனி என்ன செய்யட்டும் கொடுக்கட்டும்னு வச்சிருக்காரு. அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிறேன்னா இன்னைக்கு நிறைய சர்ச்சில் வருகிற ஜனங்கள் எப்படி இருக்குது? அந்த உப்புச்சப்பு இல்லாத ஒரு அனுபவம், கொஞ்சம் கூட ஒரு ஆவிக்குரிய அனுபவம், ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை காணவே முடியல. ஏதோ சர்ச்சைக்கு போகணும் வரணும் அப்படி இல்லை. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதுக்கு இன்னும் ஒரு சில வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 14:12 வாசிங்க. 2 காரியத்தை வேகமாக சொல்லி நான் முடிச்சேன். நீதிமொழிகள் 14:12. மனுஷனுக்கு செமையாய் தோன்றுகிற வழி உண்டு. இன்னைக்கு மனுஷனுக்கு எங்கெங்க இஷ்டம் போல போகலாம், இஷ்டம் போல வரலாம், இஷ்டம் போல நடக்கலாம். செம்மையான மனுஷனுக்கு தோன்றுகிற வழி எல்லாம் எப்படி இருக்கு? அது தப்பா, இது தப்பா, அப்படிலாம் இருக்க முடியுமா? அப்படிலாம் நடக்க முடியுமா? இப்படிலாம் செய்ய முடியுமா? நான் சொல்றேன், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடக்கணும். கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ வாசிங்க. மனுஷனுக்கு இன்னைக்கு மனுஷனுக்கு செமையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவோ மரண வழிகள். இன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா 2 வழி இருக்கிறது. ஸ்தோத்திரம். விசாலமான வழியும் இருக்கிறது, இடுக்கமான வாசல் வழியும். ஆனால் நம்ம போறது விசாலமானது இல்லை, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனுக்கு செம்மையா ஸ்தோத்திரம். ஒரு சகோதரன் நல்ல தண்ணி அடிப்பார், ஸ்தோத்திரம், புயல போடுவார். பார்க்க நேரம்லாம் சத்தம் போடுவேன், பிரதர் மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, ஸ்தோத்திரம், இப்படி குடிக்காதங்க, இப்படி புயலெல்லாம் போடாதங்க. பாஸ்டர், உலகம் எங்கும் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? நாடு முழுவதும் என்ன செய்யுது? ஏன்ட்டு அவர் எனக்கு விளக்க சொன்னார். பாருங்க, கிறிஸ்துமஸுக்கு எவ்வளோ விற்க தெரியுமா? தீபாவளிக்கு எவ்வளோ விற்க தெரியுமா? லீவு நாட்கள்லாம் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு உலகம் முழுவதும் என்ன செய்கிறாங்க? குடிக்கிறாங்க. எல்லாரும் செத்தா போகிறாங்க, எல்லாரும் இப்படி பல விதத்தில் எல்லாரும் புயல போடுறாங்க. இதெல்லாம் ஸ்தோத்திரம் ஒரு பலத்துக்கு தான்.
கடந்த நாட்கள் அவரை குறித்து கேள்விப்பட்டேன். அவர் இல்லை, ஆள் முடிஞ்சு போச்சு. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. அது என்ன வழி? மரண வழி. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கணும். அப்ப யாரை ஆண்டவர் கூட்டி சேர்ப்பார்? நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்ன இடத்துல என்ன செய்வேன்? சேர்த்துக்கொள்வேன். அப்ப மறுபடி வரப்போறாரு, வந்து சேர்த்துக்கொள்வதற்கு நம்ம மனம் திரும்பி இருக்கணும். மத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 4:17. அது முதல் இயேசு என்ன செய்ய? மனம் திரும்புங்கள். அப்போ பரலோக ராஜ்யம் எங்க இருக்கு? தேவ ராஜ்யம் எங்க இருக்கு? சமீபத்து இருக்கிறது. யாருக்கு சமீபத்து இருக்கிறது? மனம் திரும்பினவர்களுக்கு. அல்லேலூயா. மனம் பிளஸ் திரும்புதல். அல்லேலூயா. நம்முடைய மனம் ஆண்டவருக்கு நேரா என்ன செய்யணும்? வேற எங்க திரும்பி இருந்தாலும் அதால பிரயோஜனம் இல்லை. கர்த்தருக்கு நேராய் திரும்புமானால் நிச்சயமாகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட வாசிங்க. நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 2வது வசனம். இந்த 2 காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடும். ஸ்தோத்திரம். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்கு? செம்மையாய் தோன்றும். கர்த்தரோ அவர் இருதயங்களை அவர் என்ன செய்கிறார்? எடை போட்டு பார்க்காரு. இல்லையா? மனுஷனுடைய இருதயத்தை எப்படி இருக்கான், எப்படி நடக்கிறான், எப்படி செய்யறான்னு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா நிறுத்து பார்க்கிறார். சரி. 2வது 3வது காரியம், ஆண்டவர் நம்மளை கூட்டி 2 காரியம் சொல்லியிருக்கேன். சொல்லுங்க. ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்க்கப்படணும்னா என்ன செய்யணும்? செபிக்கணுமா? ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் தான் ஆண்டவர் கூட்டி சேர்ப்பார். 2வது மனம் திரும்பினவர்களை ஆண்டவர் என்ன செய்வார்? கூட்டி சேர்ப்பார். 3வது காரியம் வாசிக்க பார்ப்போம். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் யாரை ஆண்டவர் கூட்டி சேர்ப்பார் என்று சொல்லி, ஆகாய் 2வது அதிகாரம் 23வது வசனம். ஆகாய் 2:23. செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, நான் உன்னை அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திர மோதிரமாய் வைப்பேன். 3வது யாரை சேர்க்கும்படி ஆண்டவர் வரப்போகிறார்னா, யாரை சேர்க்க போறாராம்? என்ன சொல்லியிருக்கு? கையில் தானே இருக்கு. யாரை சேர்த்து கொள்வான்னு போட்டிருக்கு. ஆண்டவருக்கு யாரெல்லாம் ஊழியம் செய்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்வார்? கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு ஊழியக்காரருடைய பிள்ளைகளுக்கே ஊழியம் செய்வதற்கு என்ன இல்லை? மனம் வர மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். நம்ம அப்பா கஷ்டப்பட்ட மாதிரி தானே நம்மளும் கஷ்டப்படுறோம். அப்படிலாம் என்னங்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவானிலே நான் வாசிக்கும் போது 12:26 நான் வாசித்தோமானால், ஒருவன் எனக்கென்று ஊழியம் செய்வானானால் பிதாவானவர், ஸ்தோத்திரம், எபனேசர் அல்ல, ஸ்தாபனம் அல்ல, வேற யாரும் இல்லை, எவரு கணம் பண்ணாரோ கணமலையோ கர்த்தர் கணம் பண்ணுவார். அல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்க. பாஸ்டமா நானும் பேசிக்கிட்டு சர்ச்சில் அங்கே பேசணும். ஒரு காரியத்தை பாஸ்டமா பார்த்தது கேட்டதை ஸ்தோத்திரம் என்று சொன்னாப்புல, அதை உங்கள்கிட்ட சொல்கிறேங்க. ஸ்தோத்திரம். ஒரு ஒரு இடத்துல பெங்களூர் பக்கத்தில் ஒரு சர்ச். அந்த சர்ச்சில் நல்ல கவனிங்க, 29 பேர் தான் சபையில் விசுவாசி. நல்ல கவனிங்க. எத்தனை பேர்? 29 பேர். அந்த 29 பேரில் ஒரு 7 பேர், 7 குடும்பம், 7 குடும்பம் தானே, 7 பேர் மாத்திரம் அந்த சர்ச்சில் தசம்பாகம் காணிக்கை தவறாமல் கொடுக்குறவன். மற்றவங்களாம் ஞாயிற்றுக்கிழமை காணிக்க பெட்டியில் காணிக்க பொழுதோடு சரி. ஸ்தோத்திரம். அவங்க தான் அந்த குடும்பத்திற்கு தசம்பாகம் காணிக்க கொடுத்து அந்த குடும்பத்தை ஸ்தோத்திரம்
ஆனால் இந்த பாஸ்டர் சொன்னார், நம்ம சர்ச்சை இடித்து கட்டணும், பெருசாக்கணும். நம்ம சர்ச்சைக்கு தெல்லான ஆத்துமாக்கள் என்ன செய்ய போகிறாங்க, வர போகிறாங்க. ஸ்தோத்திரம். அந்த நான் வாரம் சொல்கிற மாதிரி நல்ல மைக் செட்டு வாங்கணும், அது செய்யணும், இது செய்யணும், வழக்கமாக சொல்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. வாரம் இதை கேட்டு ஜனங்களுக்கு என்ன ஆகி போச்சு, பாஸ்டுக்கு சொல்லுங்களேன், இதே வேலையாக போச்சு அப்படின்ற மாதிரி. இதற்கு வயாமல் ஸ்தோத்திரம் தெல்லான ஆத்துமாக்கள் வராங்க. நம்ம சின்ன சர்ச்சையில் இருக்கோம், இதை இடித்து இங்கே இருக்கிறது எத்தனை பேர் தான், 29 பேர் தான் இருக்கும். இதுக்கு போட்டு இடித்து பெருசாக போட்டு கட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு எதுக்கு அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு முறுமுறுப்பு. கடைசியாக ஒரு நாள் வந்தாங்க, பாஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் ஸ்தோத்திரம் இருக்க சர்ச்சை போதும், இடிச்சுலாம் நம்ம கட்டி வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, இருக்க போகும். அதனால் இந்த ஸ்தோத்திரம் எல்லாரும் இல்லை, அந்த தசம் பார்க்க காணிக்க கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த குடும்பம் வந்து சொன்னிச்சான், ஸ்தோத்திரம் ஓயாமல் வாரம் சொல்லாதுங்க பாஸ்டர், நீங்கள் சொன்னீங்க அடுத்த வாரத்திலேருந்து சொன்னீங்கன்னா நாங்கள் 7 இந்த குடும்பத்தில் உள்ளவர்களும் சபையை விட்டு வேறு சபைக்கு என்ன செஞ்சிடும். பாஸ்டர் சொல்லுவாரா, சொல்லுங்களேன் என் சத்தமே காட்ட மாட்டேங்க, நம்ம சொல்லுது புரியலையோ. 7 குடும்பமும் நாங்கள் சபையை விட்டு போயிடுவோம், அதனால் நீங்கள் சொல்லக்கூடாது, இதை வாரம் நாங்கள் கேட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, சொல்லாதங்க பாஸ்டர். சரி, ஆனால் அது வேறு 7 குடும்பம் போச்சுன்னா நமக்கு ஸ்தோத்திர குடும்பம் போஷிக்கப்படுறதுக்கு இவங்க தான் என்ன செய்தாங்க, ஸ்தோத்திரம் இதெல்லாம் சொன்னேன். 8 குடும்பம், சரி ஒரு குடும்பம் வித்தியாசமாக சொல்லிட்டேன்னா சரி ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இவர் அந்த பழக்க தோஷம் பார்த்தீங்களா, மறு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எழுந்திரிச்சார். ஸ்தோத்திரம் ஒவ்வொரு அறிவிப்பை சொல்லி நம்ம சர்ச்சை இடித்து கட்டணும், சபைக்கு அது தேவை இது தேவை, நிறைய ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வர போகிறாரு, அப்படி இப்படிலாம் சொல்ல ஆரம்பித்த உடனே இந்த ஸ்தோத்திரம் இந்த 8 குடும்பமும் குடும்பத்தில் உள்ளவங்களும் வேறு சபையை பார்த்து போயிட்டாங்க. புரியலையோ பாஸ்டர், சொல்லுங்களேன். தசபாகம் கொடுக்குற ஆள் இல்லை, பார்த்தார் முழங்கால முடைக்கு மணிக்கணக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். இன்றைக்கு 3000 பேர் அந்த சபையில் கர்த்தர் ஆராதிக்கும்படி கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திர தசபாகம் காணிக்க கொடுத்த அந்த 7 குடும்பம் போனாலும் கர்த்தர் திரளாய் கொடுக்கக்கூடிய ஜனத்தை சபையிலே கர்த்தர் என்ன செய்தாராம், எழுப்பினார். ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிறவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் பட்டினி போடுகிற தேவன் அல்ல, அல்லேலூயா, பிச்சைக்கார தேவன் அல்ல, அல்லேலூயா, அவர் ஐஸ்வர்ய சம்பூர்ணர். அப்போ 3வது காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஊழியம் செய்கிறவர்களை அற்பமா எண்ணாதுங்க, ஊழியத்துக்கு கொடுக்கிறதை அற்பமா எண்ணாதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஸ்தோத்திரம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், நான் பலமுறை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் நான் சொல்லியிருக்கேனா, அண்ணன் தம்பி 2 பேர் ஸ்தோத்திரம், தம்பி பாஸ்டர், அண்ணே கசாப் கடை கறிக்கடைக்கார், கறிக்கு ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை தூரம் அண்ணன் கடையில் இருந்து தம்பி ஊழியம் செய்கிறார் பார்த்தீங்களா, என்ன கொடுப்பாரு, ஒவ்வொரு கிலோ கறி என்ன செய்வாராம் கொடுப்பாராம். இங்கே சொல்லலையோ, கறி கொடுப்பாராம். பாஸ்டர் வீட்டில் டெய்லி என்னதான் ஞாயிற்றுக்கிழமை தூரம் சொல்லுங்களேன், கறி குழம்பு மணக்கும், கமான்னு சர்ச்சு வரைக்கும் மணக்கும், ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு நாள் ஸ்தோத்திரம் இவர் வாரம் கொடுக்க வேண்டிய மனைவி நல்லா கீ ஏற்றி விட்டுட்டு, அதனால் வாரம் கொண்டு போய் உங்கள் தம்பிக்கு கொடுக்கீங்களா, அதெல்லாம் கொடுக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஊழியம் செய்கிறாங்க, அவங்க எப்படி சாப்பிட்டு விடாங்க. அப்போ ஸ்தோத்திரம் அவர் சொல்லிட்டாரா, இன்னுமே வாரம்லாம் கறி என்ன செய்ய முடியாது, கொடுத்து விட முடியாது, நீங்கள் உங்கள் கரியத்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம். சரி, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, கர்த்தர் எங்களுக்கு எப்படி ஆகிலும் என்ன செய்வார் சொல்லுங்களேன், கறியை கொண்டு வந்து என்ன செய்வார் தருவார். பார்த்தா ஸ்தோத்திரம் ஞாயிற்றுக்கிழமை அவங்க சர்ச்சுக்கு, அந்த சர்ச்சுக்கு தான் வந்தாங்க. வரும்போதே பார்த்தாங்க, இன்றைக்கி நம்ம கறி கொடுக்கல, பாஸ்டர் வீட்டில் இன்றைக்கி ரசமும் தொழில் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தாங்களாம். சர்ச்சுக்கிட்ட வரும்போதே கம்மன்னு வாட அடிச்சுதான். ஏன்னா அன்றைக்கி கறி கொடுக்கல, ஆனால் வேறு ஆளை கர்த்தர் எழுப்பி என்ன செய்தாராங்க, நடந்த சம்பவம். அல்லேலூயா. ஏன் இதை சொல்லுகிறேன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 3வது காரியம், யாரை ஆண்டவர் கூட்டி சேர்ப்பார் என்றால், இப்போ அந்த வாசிக்க பார்ப்போம், வாசித்த வசனத்தை மல்கியாவில் ஆகாய் 2:23. என் ஊழியக்காரனை நான் அந்நாளிலே உன்னை 3வது சேர்த்து கொள்ளப்படுகிறவர்கள் யாரு,
ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்கிறவர்கள். எத்தனை வேலை செய்ய நல்ல கை கால் திறமை இருக்கிறது, உலக பிரகாரமாய் உழைக்க முடியும். ஆனால் எல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தவர்களை, ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்கிறவர்களை ஆண்டவர் என்ன செய்வாரா? என்ன செய்வான்னு போட்டிருக்கு, சேர்த்துக்கொண்டு ஒன்ன சும்மா வைக்கிறது இல்லை, முத்திரை மோதிரமாய், அதாவது ஊழியக்காரர்களை அதிகாரப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்ப ஊழியக்காரனை ஆண்டவர் சும்மா வைக்கிறதில்ல, எப்படி வைக்காரு? முத்திரை மோதிரமாய். தசம்பாகம் காணிக்கையும் ஒருத்தர் குடுக்காட்டாலும் வருதான், எங்கேயாட்டு இருந்து எந்த விதத்திலே ஆகிலும் ஊழியக்காரனை போஷிப்பதற்கு கர்த்தர் காகங்களை என்ன செய்வார்? அனுப்புவார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால சில சொல்லுவாங்க, நாங்கள் கொடுக்காட்டாலும் ஜெபம் பண்ணும்போது இன்னொரு ஆள் என்ன செய்வாங்க? இவங்க பாஸ்டருக்கு பிரசங்கம், இன்னொரு ஆளை கர்த்தர் எழுப்புவார் அப்படிம்பாங்க. இவங்க செய்ய மாட்டாங்க, சொல்றது அப்படி சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்போ மூன்றாவது காரியம், யாரை சேர்த்துக்கொள்வார்? ஆண்டவருக்கென்று உண்மையாய் உத்தமமாய் ஊழியம் செய்கிற, ஜெபிக்கிற, துதிக்கிற, ஆராதிக்கிற, ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து இருக்கிற ஊழியக்காரனை கர்த்தர் என்ன செய்வார்னா கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் வாசிங்க பார்ப்போம். அதற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேலையை அசதியை செய்தால் கிடைக்காது. எரேமியா 48:10 வாசிங்க. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்தால் அவன் யாருன்னு பாருங்க. ஏத்தாச்சா 48:10. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன். அப்ப ஆண்டவருடைய வேலையை நல்லா உற்சாகமானதோடு உண்மையாய் கர்த்தருக்கென்று என்ன செய்யணும். அசதியா செய்வோமானால் நம்ம யாரு? சபிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, சபிக்கப்பட்ட லிஸ்ட்ல வந்துருவோம். அப்போ அசதியா செய்யக்கூடாது. அல்லேலூயா. எதை செய்தாலும் நான் கர்த்தருக்கென்று செய்கிறேன், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறேன், கர்த்தருக்கென்று கைப்பற்றி கொடுக்கிறேன், கர்த்தருக்காக நான் போகிறேன், கர்த்தருக்காக ஸ்தோத்திரம். பாய் எடுத்து வைக்கீங்களா? பாஸ்டருக்காக பாய் எடுத்து வைக்காதுங்க, கர்த்தருக்காக பாய் எடுத்து வைக்கணும், கர்த்தருக்காக சர்ச்சை தூக்கணும், சர்ச்சுக்கு கர்த்தருக்காக நான் ஒற்று அடிக்கணும், கர்த்தருக்காக நான் கைப்பிரதி கொடுக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ மூணாவது காரியம், யாரை ஆண்டவர் கூட்டி சேர்ப்பார் என்று சொன்னார், ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்கிறவர்களை என்ன செய்வார்? ஸ்தோத்திரம். ரோமர் 12:1 வாசித்தோமானால், அசதியாய் இராமல் என்ன செய்யுங்க? ஜாக்கிரதையாய் வாசிமா பாப்போம். நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி, உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் இல்ல 11மா, நீ 1வது வசனத்தை வாசிக்க. நீ அசதியாயிராமல், அப்ப அசதியா இருக்கக்கூடாது. அசதியாயிராமல் பைபிள் வாசிக்கிறதுக்கு அசதியா இருக்கக்கூடாது, ஜெபிப்பதுக்கு அசதியா இருக்கக்கூடாது, ஆண்டவரை ஆராதிப்பதுக்கு அசதியா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள். ஆவியில எப்படி இருங்க? அனலாய் இருங்க. ஆவியில அனலாய் இருங்க. கர்த்தருக்கு பாஸ்டருக்காக ஊழியம் செய்கிறது இல்லை, சபைக்காக ஊழியம் செய்கிறது இல்லை, கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? ஊழியம் செய்யுங்கள். அல்லேலூயா. நான் சொல்றேன், ஊழியம் செய்கிற குடும்பத்தை கர்த்தர் நிச்சயமாக கனப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒருவேளை நிறைய நெருக்கப்படலாம், கஷ்டப்படலாம். ஆனால் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஊழியக்காரனுடைய பிள்ளைகளெல்லாம் கர்த்தர் நல்லா ஆசீர்வதித்து உயர்த்தி தான் வச்சிருக்கிறார். எனக்கு தெரியும், பாஸ்டர் மைக்கேல் சாம் பாஸ்டர், ஸ்தோத்திரம். அவங்க பட்ட கஷ்டம். இன்னைக்கு நேற்று பாஸ்டருடைய மகன்கிட்ட பேசணும். ஆகஸ்ட் மாதம் 2 நாள் கூட்டத்துக்கு அவர் தான் வர்றார். ஸ்தோத்திரம். டேவிட் ராஜா தான் வர்றாரு. எது ஸ்தோத்திரம். அவர் கடந்து வந்த பாதைகள் பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க சபையிலெல்லாம் டாக்டர், இன்ஜினியர், பெரிய பெரிய படித்த ஆட்களை தான் 2 ஆராதனைக்கு ஆட்கள் வராங்க. அல்லேலூயா. ஏதை சொல்லுகிற சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம மனுஷனுக்கென்று செய்யலை, கர்த்தருக்கென்று செய்வோம். ஆனால் நிச்சயமாய் அதற்கு நான் என்ன சொல்கிறேன், கர்த்தர் பிரசங்கம் பண்ணுறது மட்டும் இல்லை, பாட்டு படிக்கிறது மட்டும் இல்லை, எந்த விதத்திலையும் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். 4 ஆளுக்கு ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லுங்க, பெட்ரோல் படும்போது சொல்லுங்க, நடந்து போகும்போது சொல்லுங்க. அது கர்த்தருக்கு நாம் செய்கிற
ஊழியர் எந்த விதத்திலே நம்ம ஊழியர் செய்வோமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப யாரை ஆண்டவர் கூட்டி சேர்க்க போகிறார்? அவருக்கு ஊழியர் செய்கிறவர்களை கர்த்தர் கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. அவர்களுக்கு தான். ஏன்னா அவன் செய்த கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. சரி, நாலாவது காரியம் சொல்லி முடிக்கிறேன். எதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிப்போம். யாரை ஆண்டவர் கூட்டி சேர்ப்பார்? மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம். என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே என்னுடையவர்களாய் இருப்பார்கள், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து எதை ஆண்டவர் ஸ்தோத்திரம் சேர்த்துக் கொள்வார் என்று சொன்னார்? என் சம்பத்தை சேர்க்கும் நாளில். நீங்களும் நானும் அவருடைய சம்பத்தா இருக்கணும். அல்லேலூயா. யாரா இருக்கணும்? சம்பத்து கண்ட இடத்துலலாம் கிடக்காது, கண்ட இடத்துல போய் உட்காராது, கண்ட காரியத்தெல்லாம் பேசாது. அல்லேலூயா. இப்போ வீட்டில் தங்கம் வெள்ளி பொண்ணு இருக்குன்னா கண்ட இடத்துலலாம் வைப்பீங்களா? பந்துசா பெட்டியில் போய் என்ன செய்வோம்? பூட்டி வைப்போம். பந்துசா ஸ்தோத்திரம் பத்திரம் இருக்குது, அதெல்லாம் சும்மா கண்ட இடத்துல போட மாட்டோம். ஆனால் அதே போல் நீங்களும் நானும் ஆண்டவருடைய சம்பத்தாக இருக்கிறோம். அல்லேலூயா. அதாவது ஆண்டவருடைய சொத்தாக இருக்கிறோம். நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் உலக பிரகாரம் சொத்து அல்ல, கர்த்தருடைய சம்பத்தாக சொத்தாக நாம் காணப்படுவோம். ஆனால் கண்டிப்பாக கர்த்தர் நம்மை ஆண்டவர் என்ன செய்வார்? என்ன செய்வார்? நம்மளை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்ல, நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல, குப்பையில கிடக்கிற அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வீட்டில் இருக்கிற விலையுயர்ந்த பொருளை கண்ட இடத்துல நம்ம வைக்கிறது இல்லை, அது எவ்வளவு பந்துசாய் பாதுகாப்பாக வைப்போம். அப்போ நாலாவது காரியம், யாரை ஆண்டவர் சேர்ப்பார்னா அவருடைய சொத்தா இருக்கணும், சம்பத்தா இருக்கணும். சம்பத்தா இருப்போமானா அவர் வரும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்மளை ஆண்டவர் என்ன செய்வார்? சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அதுக்கு இன்னும் வாசிங்க பார்ப்போம். யாத்திராகமம் 19:5 வாசிங்க. யாத்திராகமம் 19வது அதிகாரம் 5வது வசனம். இப்பொழுது நீங்கள் என் வார்த்தையை வாக்கின் உள்ளபடி, இப்பொழுது நீங்கள் என் வாக்கின்படி அதை நீங்க கேட்டு என் உடன்படிக்கையை நீங்க என் உடன்படிக்கையை என்னுடைய காரியத்தை நீங்கள் கை கொண்டீர்களானால், நல்ல கவனிக்க, சகல ஜனங்களிலும் அவருக்கு சொந்த. யார் சொந்த சம்பத்து? யாரு சொல்லுங்களேன், உங்க கையில தானே இருக்கு. அவருடைய உடன்படிக்கைகளை யாரெல்லாம் கை கொண்டு நடக்கிறாங்களோ அவங்க தான் ஆண்டவருக்கு சொந்த சம்பத்தா இருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் அவருக்கு அல்ல. எல்லாரும் பாடலாம், நான் இயேசுவின் பிள்ளை, நான் எனக்கு பயமே. ரோட்டில் போடுற மாதிரி ஸ்தோத்திரம். அன்னைக்கு கடம்பூரில் ஒருத்தன் தண்ணியை போட்டுக்கிட்டு ஸ்தோத்திரம் பாடுறான். ஸ்தோத்திரம், நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லைன்னு டான்ஸ் ஆடிக்கிட்டே முன்னாடி சொல்கிறான். அவனுக்கு அந்த பாட்டு என்ன செஞ்சிருக்கு? சர்ச்சில் பாடுது. அவனுக்கு ஸ்தோத்திரம், நீ பார்த்தவனுக்கு தன்னாலே அவனுக்கு பாட்டு வருது. எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. அல்லேலூயா. இயேசுவின் பிள்ளையா இல்லை. ஸ்தோத்திரம் பல விதத்தில் இருக்கிறான். மோசமான ஜீவியம் தான். ஏன் இதை சொல்லுங்க? பாட்டு பாடலாம், ஆனால் அவருக்கு யாரா இருக்கணும்? சொந்த சம்பந்தா இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் அவருக்கு, நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம்? ஸ்தோத்திரம். உலகத்துக்கு சம்பந்தா இருக்கக்கூடாது, உலக மனுஷருக்கு சம்பந்தா இருக்காது. ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு என்ன செய்யணும்? சொந்த சம்பத்தா இருக்கணும். இன்னும் வாசிங்க பாப்போம். ஸ்தோத்திரம். லூக்கா 22வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. போஜன பண்ணின பின்பு அந்தபடியே அவர் அந்த பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. இல்லம்மா, ஸ்தோத்திரம். 22:20 சோ 6:46 வாசிமா. அதில்
என்னை ஆண்டவரே ஆண்டவரே சொல்லியும், ஆண்டவர் ஆண்டவர் எல்லாரும் சொல்லலாம், நான் ஆண்டவரே ஆண்டவரே நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? ஆண்டவர் சொன்னபடி நம்ம செய்வோமானால் அவருடைய சொந்த சம்பத்தா இருப்போம். சொன்னபடி செய்யலைன்னா அவருடைய சொந்த சம்பத்தா இருக்கவே முடியாது. அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவருடைய சொந்த சம்பத்தா இருக்கணும். அல்லேலூயா. சொந்த சம்பத்தா இருப்போமானால் சொந்த சம்பத்தா இருக்கிறவர்களை தான் ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கலாம்? அதான் பைபிள்ல போட்டிருக்கு, 2 பேரில் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ஒரே இடத்துல படுத்திருந்தாலும் ஒருத்தர் எடுத்துக்கொள்ளும், ஒருத்தர் என்ன செய்வான்? ஒரே இடத்துல வேலை செய்யலாம். ஆனால் 2 பேரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் அதற்கு ஏற்ற தகுந்த ஜீவியை என்ன செய்யணும்? செய்யணும். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஓ ஸ்தோத்திரம். அவருடையவர்களாய் இருக்க வேண்டுமானால், அவருடையவர்களாய் நாம் மாறுவோமானால், ஓ ஸ்தோத்திரம், நம்மை ஆண்டவர் சேர்த்துக்கொள்வார். 4 காரியம். முதலாவது காரியம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கணும். 2வது மனம் திரும்பினவர்களாக இருக்கணும். 3வது கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கணும். 4வது காரியம், அவருடையவர்களாய் மாறணும். நம்முடையவர்களாகவே இருக்கக்கூடாது. அவருடையவர்களாக இருப்போமானால் நம்மளை ஆண்டவர் நம்மளை கூட்டி சேர்ப்பார். அவருடையவர்களாக இருப்பது யாரு? அவருடைய சொந்த சம்பத்தாய், ஓ பெரிய சொத்தாக இருக்கிறவர்கள். நம்ம ஆண்டவருக்கு ஒரு பெரிய சொத்து. ஓ ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு சொத்தா இருக்கிறோமா? ஓ வெறும் ஸ்தோத்திரம் ஒன்றுக்கு உதவ சாவி போல இருக்கிறோமா? ஓ ஸ்தோத்திரம் உமியை போல இருக்கிறோமா? எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு நல்ல காலவெளியில் கொஞ்சம் நம்மை அலசி பார்ப்போமா? ஓ நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து நான் உங்களை சேர்த்து கொள்வேன். ஆண்டவர் மறுபடியும் வந்து நம்மை சேர்த்து கொள்கிற காலம் நெருங்கி கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் நம்மை சேர்த்து கொள்வதற்கு நாம் தகுந்த ஜீவியம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று சொல்லி கொஞ்சம் நம்மை அலசி பார்ப்போமா? முழங்கால் போட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு, ஓ ஸ்தோத்திரம், எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் மாறணும். ஆண்டவரே, உண்மையான மனம் திரும்புதல் எங்களிடத்தில் வரணும். ஆண்டவரே, எந்த விதத்திலாகிலும் உமக்கென்று நாங்கள் ஊழியம் செய்யணும். ஆண்டவரே, நாங்கள் செய்யணும், எங்கள் பிள்ளைகள் செய்யணும். ஆண்டவரே, எங்களால் முடிந்த அளவுக்கு ஆண்டவரே உமக்கென்று ஊழியம் செய்ய ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு சொந்த சம்பத்தாய் இருப்போமானால், அவருக்கு சொந்த தாய் இருக்கிறவர்களை தான் ஆண்டவர் கூட்டி சேர்ப்பார். இந்த நல்ல இந்த மத்தியான வேளையில் எல்லாரும் வாயில திறந்து நல்ல ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. நான் அப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கேன் என்று சொல்ல அல்ல, அவருக்கு சொந்த சம்பத்தா இருக்கிறோமா? அவருக்கு ஏற்ற சொத்தா, அவருக்குரிய சொத்தா இருக்கிறோமா? பிசாசுக்குரிய சொத்தா இருக்கிறோமா? ஆண்டவருக்குரிய சொத்தா இருக்கிறோமா? ஓ ஸ்தோத்திரம். ஏன்னா இன்றைக்கு கடைசி நாட்களில் பிசாசவன் கொஞ்ச காலம் என்று அறிந்து யாரை விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டு இருக்கிறான். பிசாசுக்கு இடம் கொடுத்து ஓ ஸ்தோத்திரம் அவனுக்கு ஓ ஸ்தோத்திரம் ஏற்றவர் நாம் ஜீவிப்போமானால் அவனுடைய சொத்தா மாறிடுவான். கர்த்தருக்கு ஏற்ற சொத்தாய் ஓ ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட அனுபவத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை தரும்படியாக எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, உம்முடைய சொந்த ஜனமாயங்களை மாற்றும், உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் மாற்றும். எல்லா வாய்களை திறந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் மாறட்டும். ஆண்டவரே, உம்மால் மனம் திரும்பப்பட்டவர்களாய் நம்முடைய மனம் திரும்பி இருக்கிறோமா? மனம் திரும்பினது போல நடிக்கிறோமா? ஓ ஸ்தோத்திரம். மனம் திரும்பி ஓ ஸ்தோத்திரம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கிற வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கிறதா என்று கொஞ்சம் நம்ம அலசி பார்ப்போமா? அல்லேலூயா. எத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கலாம், மனம் திரும்பி இருக்கிறோமா? மனம் திரும்புதல் நம்மிடத்தில் உண்டாகட்டும். ஓ எந்த விதத்திலே ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செய்கிறவர்களாய் ஸ்தோத்திரம் ஊழியம் செய்கிறவர்களை ஆண்டவர் சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார். ஒருவன் எனக்கென்று ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் கனம் பண்ணுவாரா? அல்லேலூயா. அவங்க பிள்ளைகளை காட்ட கனம் பண்ணுவான். ஓ ஸ்தோத்திரம். நல்லா படிக்க வைக்கணும், நல்லா வேலைக்கு அனுப்பணும், நல்லா சம்பாத்தியம் பண்ணணும், நல்லா அப்படி ஆக்கணும் இப்படி ஆக்கணும், கனவு காங்கணுமே. ஆண்டவருக்காக நம்ம பிள்ளை நம்ம ஏதாட்டும் ஆண்டவருக்காக ஒரு ஊழியத்தை செய்கிறோமா?
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது படிக்கணும் இது படிக்கணும்னு சொல்லி ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எனக்கு தெரியும் ஒரு குடும்பம், அவங்க பையனுக்கு நல்ல ஊழிய வாஞ்சை உண்டு. ஊழியம் செய்யலை, நல்லா பாடுவான், நல்லா துதிப்பான், நல்லா ஆராதிப்பான், நல்ல ஸ்தோத்திரம். ஓ ஸ்தோத்திரம், அவனுக்கு ஊழியம் செய்யணும், பைபிள் காலேஜ் போகணும். ஓ ஸ்தோத்திரம், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லி நான் சொன்னேன், அவனை பைபிள் காலேஜுக்கு நான் அனுப்பி வைக்கேன். ஓ ஸ்தோத்திரம், நீங்கள் ஒரு பைசா கூட செலவு பண்ணணும். அவங்க சேர்க்க அவங்க பணம் செலவு பண்ணதுக்கு அவங்களால முடியும், அந்தளவுக்கு வசதி எல்லாமே இருக்கிறது. ஸ்தோத்திரம், நான் பையனை டாக்டருக்கு படிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி, ஓ ஸ்தோத்திரம், கொண்டு போய் ஒரு இடத்துல நல்லா படிக்க வைத்தாங்க. நிறைய செலவு பண்ணி எக்கச்சக்கமான காரியத்தை செலவு பண்ணி படிக்க வச்சாங்க. ஸ்தோத்திரம், பாஸ் பண்ணலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் அவங்க கனவு, பெரிய கனவு, டாக்டர் ஆக்கணும். ஆனால் ஸ்தோத்திரம், ஏன் இதை சொல்கிறேன்னா, ஓ ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறது ஒரு பெரிய வேலை. ஓ ஊழியம் செய்கிறது அற்பமாக எண்ணாதுங்க, ஊழியம் செய்கிறவர்களை அற்பமாக எண்ணாதுங்க சிஸ்டர். ஓ ஸ்தோத்திரம், ஊழியமா, ஓ ஸ்தோத்திரம், இதெல்லாம் போட்டு செஞ்சுக்கிட்டு, ஓ ஸ்தோத்திரம், அவங்க காணிக்க கொடுப்பாங்க, இவங்க காணிக்க கொடுப்பாங்க, ஓ ஸ்தோத்திரம், அதெல்லாம் ஒரு பெரிய இதா அப்படின்னு அற்பமாக எண்ணலாம். ஆனால் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் கனம் பண்ணுவான். ஓ ஸ்தோத்திரம், ஒரு வழி அடைக்குமானா இன்னொரு வழி ஆண்டவர் திறப்பார். வனாந்தரத்தை கூட நீரூற்றாய் மாற்ற முடியும். எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தது உண்மையானால், ஓ ஸ்தோத்திரம், சாரி பார்த்து விதவை 7 விதவியை கொண்டு, ஓ ஸ்தோத்திரம், அந்த எலியாவை போஷித்தது உண்மையானால் நிச்சயமாய் கர்த்தர் ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் கனம் பண்ணுவார். ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாய் மாற்ற அவரால் முடியும். ஓ மனிதனுக்கென்று இல்லை, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறார்கள். 4வது காரியம், ஓ ஸ்தோத்திரம், தேவனாலே, தேவ பிள்ளையே, நம் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் கனம் பண்ணுகிற மட்டும் இல்லை, 4வது பார்க்க அவருடைய சொந்த சம்பத்தாக மாறணும். ஓ ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்ய, ஓ ஸ்தோத்திரம், அப்படி சொத்தாக நம்ம மாறி இருக்கிறோமா? ஓ ஸ்தோத்திரம், நான் இயேசுவின் பிள்ளைன்னு பாடுறோம், நான் அவருக்கு சொந்தம்னு பாடுறோம். ஓ ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு உண்மையாக அவருக்கு சொந்த சம்பத்தாய் நாம் மாறுவோமானால் சொந்த சம்பத்தை தான் ஆண்டவர் கூட்டி சேர்ப்பார். ஒன்றுக்கு உதவாததெல்லாம் ஆண்டவர் கூட்டி சேர்க்க மாட்டார். அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய சுருக்கமாய் ஆவியில் ஏற்பட்ட யாராலும் ஒருவர் ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். செபிக்க ஏற்பட்டவர் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். மத்தியான வேளையில ஆண்டவரே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து நான் உங்களை சேர்த்துக்கொள்வேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, எங்களை சேர்த்துக்கொள்கிற நாள் அது சீக்கிரமாய் வரப்போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை சேர்த்துக்கொள்வதற்கு ஆண்டவரே எங்களிடத்தில் காணப்பட வேண்டிய 4 காரியத்தை நாங்கள் ஆண்டவரே பார்த்தோம். உம்மாலே நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் மாறணும். ஆண்டவரே, உம்மாலே தெரிந்து கொள்ளப்படவில்லை என்று சொன்னால் நாங்கள் சேர்த்து கொள்ளப்பட முடியாது ஐயா. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையானது உண்மையான மனம் திரும்புதல் இருக்கணும். மனம் திரும்பி இருக்கிறவர்களை தான் நீர் கூட்டி சேர்க்க போகிறீர். 3வது, உமக்கென்று நாங்கள் ஊழியம் செய்யணும். ஆண்டவரே, நாங்கள் ஊழியம் செய்யலை, எங்களுடைய சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் உமக்கென்று ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யணும். ஒரு சண்டே கிளாஸ் ஊழியம், வாலிபர் கூட்டம், ஆண்டவரே கிராம ஊழியம், எந்த விதத்தில் பாடல் படிக்கிற அனுபவங்கள், இப்படிப்பட்ட ஓ ஸ்தோத்திரம், கர்த்தருக்காக எதையாகிலும் ஒரு ஊழியத்தை செய்ய சகோதரிமார்கள் கூடி ஜெபிக்க, ஆண்டவர் இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாக கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீ செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். 4வது காரியம், உடைய சொந்த சம்பத்தாய் ஒவ்வொருவரும் மாற கர்த்தர் உதவி செய்யும். வந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீ சீக்கிரமாய் வரப்போகிறீர். எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறீர், ஆயத்தம் பண்ணி முடிக்கப் போகிறீர். ஆண்டவரே, மறுபடியும் வந்து எங்களை சேர்த்துக்கொள்ள வரப்போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். உம்மை சந்திப்பதற்கு நாங்கள் எப்போதும் ஆயத்தப்பட, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் மறுபடியும் நான் வருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. அப்படி செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம்.
எங்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதி வந்து எல்லாரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நல்ல நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே முழுவதுமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பு பரிசுத்தனுடைய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆம். எல்லாரும் சொல்லுவோம், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.